வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி சிவப்பிரவாசத்தில் அடுத்து நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது அத்துவித நிலை பற்றி நமக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ அதற்கான அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்றிரண்டு ஆகி ஒன்றின் ஒருமையாம் இருமையாகி ஒன்றில் ஒன்று அழியும் ஒன்றாது எண்ணின் ஒன்றாகாதேயின் ஒன்றிரும் புரளின் அன்றாம் உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும் ஒன்றினின்று உணரும் உண்மைக்கு ஓமை ஆணவத்தோடு ஒன்றே அப்படின்னு இந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அத்துவித நிலையை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பிற சமயத்தார் கூறக்கூடிய அந்த கருத்துக்களும் அதற்கு அதை மறுத்து சைவ சித்தாந்தம் நமக்கு என்ன சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பாடலில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இப்பாடலில் ஆசிரியர் ஆன்மாவும் பரம்பொருளும் ஒன்றா வேறா என்ற வினாவிற்கு விடையளிக்கிறார். அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த பாடலில் ஆன்மாவும் பரம்பொருளும் ஒன்றா அல்லது வேறா அப்படிங்கிற அந்த வினாவிற்கு விடை தருவதாக இந்த பாடல் அமையுது. அப்போ சுருங்கிய சொல்லால் விரிவான கொள்கைகளை விளக்கி காட்டுகிறார். சுருங்கிய சொல்லால் இப்போ சுருங்க சொல்லி விரிவான ஒரு அர்த்தத்தையோ அல்லது விளக்கத்தையோ அந்த கொள்கைகளையோ விளக்கி காட்டுற மாதிரி தான் இங்கே ஆசிரியர் நமக்கு விளக்கி காட்ட போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரே பொருள் இரண்டாக மாறி அதன் பின்னர் இரண்டும் ஒன்றாகும் என்றால் அது ஒரு தன்மை உடையதாக இருத்தல் வேண்டும். என்ன சொல்கிறாங்க, இதில் இந்த பாடலில் ஆன்மாவும் பரம்பொருளும் ஒன்றா வேறா அப்படின்னு அந்த கேள்விக்கு தான் இங்கே பதில் சொல்கிறாங்க. இப்போ ஆன்மாவும் பரம்பொருளும் ஒன்று, ஒரே பொருள் அப்படின்னா அது இரண்டாக அது மாறி அதுக்கு பிறகு, அதாவது இப்போ ஆன்மா அப்படிங்கிறது இந்த பரம்பொருளும் ஆன்மாவும் ஒன்று, ஆனால் அது ரெண்டாக மாறி இப்போ ஆன்மான்னு இந்த உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு பிறகு இந்த ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தன்மை உடையதாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பொருளும் சேரணும் அப்படின்னா ரெண்டும் ஒரே தன்மை உடையதாக இருக்கணும். இப்போ நாம் ஒரு சின்ன என்னுடைய புரிதலில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு கம்பேரிசன் அப்படின்னு பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5th ஸ்டாண்டர்டு படிக்கிற பிள்ளையே 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளையோடு தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அதுலேயும் எந்த செக்ஷனோ அதில் உள்ள பிள்ளையோட கம்பேர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் இல்லையா? 5th படிக்கிற பிள்ளைய நான் 8th படிக்கிற பிள்ளையோட கம்பேர் பண்ணால் சரி வருமா? இவள் இத்தனை மார்க்கு அவள் அத்தனை மார்க்கு அப்படின்னு சொன்னால் அது சரியாக கிடையாது. இந்த கம்பேரிசனுக்கு கூட ஒரே நிலையில் உள்ளவங்கள தான் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ அந்த ஒரே கேடரில் அல்லது ஒரே கிளாஸில் அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ அதை மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒரே பொருள் இரண்டாக மாறி அதன் பின்னர் இரண்டும் ஒன்றாகும் என்றால் அது ஒரு தன்மை உடையதாக இருத்தல் வேண்டும். வணக்கம் மாஸ்டர்ஸ். வேதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, அடுத்த சேப்பராசில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பாடலில் அத்துவித நிலையை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கான பாடலை மேலே நம்ம பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது 87வது பாடல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று இரண்டு ஆகி ஒன்றின் ஒருமையாம் இருமையாகி ஒன்றில் ஒன்று அழியும் ஒன்றாது எண்ணில் ஒன்று ஆகா தீயில் ஒன்று இரும்பு உரளின் அன்றாம் உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும் ஒன்றினின்று உணரும் உண்மைக்கு ஓமை ஆணவத்தோடு ஒன்றே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி என்ன நமக்கு விளக்கம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆசிரியர் இந்த ஆன்மாவும் பரம்பொருளும் ஒன்றா வேறா, இந்த ஆன்மாவும் பரம்பொருளும் ஒன்றா வேறா அப்படிங்கிற வினாவிற்கு நமக்கு இங்கே விடையை கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போ ஏன்னா அந்த ஆன்மா இந்த வியாபக உணர்வு அடையும் போது அது என்ன நினைக்குது, நான் தான் பரம்பொருள்,
எல்லாமே அதுக்கு தெரியக்கூடிய அந்த அறிவு கிடைச்ச உடனே நான் தான் பரம்பொருள்னு நினைக்கிது இல்லையா? அந்த வியாபக அறிவு பெறும்போது அந்த வியாபக அறிவும் அந்த திருவருளாக தான் கிடைச்சிதுங்கிறது அந்த ஆன்மாவுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் நான் தான் பரம்பொருள்னு நினைக்கிது அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆன்மாவும் பரம்பொருளும் ஒன்றா வேறா அப்படிங்கிற அந்த வினாவுக்கு இங்கே விடையை நமக்கு கொடுக்குறாங்க. சுருங்கிய சொல்லால் விரிவான கொள்கைகளை நமக்கு இங்கு விளக்கி காட்டுகிறார் ஆசிரியர். ஒரே பொருள் இரண்டாக மாறி அதன் பின்னர் இரண்டும் ஒன்றாகும் என்றால் அது ஒரு தன்மை உடையதாக இருத்தல் வேண்டும். இப்போ ஒரே பொருள் ரெண்டாக மாறி அதுக்கு பிறகு அந்த ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க? அது ஒரு தன்மை உடையதாக இருத்தல் வேண்டும். இப்போ என்னுடைய புரிதலை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு கம்பேரிசன் பண்ணும்போது கூட ஒரே நிலையில் ஒத்த நிலையில் இருக்கக்கூடியவங்கள தான் நாம் கம்பேர் பண்ணுவோம். இப்போ 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். 5ஆம் கிளாஸில் உள்ள பிள்ளைய 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளோட நான் கம்பேர் பண்ணி நீ இவ்வளோ மார்க் எடுத்திருக்க அவங்க அவ்வளோ மார்க் எடுத்துக்க அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ஒத்த நிலையில் இருக்கக்கூடியவங்கள தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ நம்ம இருக்கோம், இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்முடைய ஃப்ரீக்குவன்சி அவங்களோட ஃப்ரீக்குவன்சி மேட்ச் ஆனால் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்க முடியும். இல்லை என் கருத்து வேறு அவங்களுடைய கருத்து வேறன்னு அந்த இடத்துல நம்மளால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியுமா? ஒத்து இருக்க முடியுமா? முடியாது. அப்போ ஈவன் அந்த ஆன்மாக்களுக்கே இந்த நிலைன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஒரே பொருள் இரண்டாக மாறி அதன் பின்னர் இரண்டும் ஒன்றாகும் என்றால் அது ஒரு தன்மை உடையதாக இருத்தல் வேண்டும். அவங்க என்ன சொல்கிறாங்க? அந்த பரம்பொருள் முதல்ல பரம்பொருளாக ஒரு பொருளாக இருந்தது, அப்புறம் ரெண்டாக மாறுச்சு, ஆன்மா பரம்பொருள் அப்படின்னு ரெண்டாக மாறுச்சு. முக்தி காலத்தில் அந்த ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னு அவங்க பிற மதத்தினர் சொல்கிறாங்க. அந்த ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு தன்மை உடையதாக இருக்கணும். இல்லாமல் அந்த ரெண்டும் ஒன்றும் ஆக முடியாது. இப்போ பரம்பொருளும் ஆன்மாவும் ஒரே தன்மை உடையதாக இருந்தால் மட்டும்தான் அது ஒன்றுபட முடியும் இல்லையா? அதை தான் இங்கே நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஒரே பொருள் இரண்டாக மாறி அதன் பின்னர் இரண்டும் ஒன்றாகும் என்றால் அது ஒரு தன்மை உடையதாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு இல்லாததால் இக்கொள்கை பொருந்தாது. அப்போ இப்போ பிற மதத்தினர் சொல்கிறாங்களே இந்த கொள்கை ஒரே பொருள் முதல்ல ரெண்டாக இருக்குது, அதுக்கப்புறம் முக்தி காலத்தில் சேரும்போது அது ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறது பொருந்தாது. எதுக்காக பொருந்தாதுன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. அப்படி ரெண்டு பொருள் ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னா ரெண்டும் ஒரே தன்மை உடையதாக இருக்கணும். ஆனால் அது அப்படி இல்லை, அதனால் இந்த கருத்து பொருந்தாதுன்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஓகேங்களா? அப்போ இது ஒன்று இரண்டாகி ஒன்றின் ஒருமையாம் என்ற சொற்றொடரால் இங்கு இந்த பாட்டில் கூறப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி. ரெண்டாவது, ஆன்மாவும் இறைவனும் தோற்றமில் காலம் தொட்டே இரண்டு வேறுபட்ட பொருட்களாய் நின்று முக்தி நிலையில் ஒன்றாகிவிடும் என்று கொண்டால் ஆன்மா முக்தி நிலையில் அழிந்து போகும் என்று ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ அந்த முப்பொருட்கள் பதி பசு பாசம் இந்த மூணுமே அனாதி, எப்போவுமே நிலையாக இருக்கக்கூடியது. அப்போ ஆன்மாவும் இந்த இறைவனும் தோற்றமில் காலம் தொட்டே ரெண்டு வேறுபட்ட பொருட்களாய் நின்றுட்டுருக்கு. அது முக்தி காலத்தில் இது ஒன்றாயிரும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த உயிர் அந்த ஆன்மா முக்தி நிலையில் அது அழிஞ்சு போகும் அப்படின்னு தானே அர்த்தம். ரெண்டும் ஒன்றாயிரும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ஒன்று இருக்காது. அப்போ இறைவனோடு அந்த ஆன்மா கலந்துட்டு அப்படி ரெண்டும் ஒன்றாயிட்டு அப்படின்னா அந்த இடத்துல ஆன்மா முக்தி நிலையில் அழிஞ்சு போகும் அப்படிங்கிறதான் அதில் அர்த்தம். அதை அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்மாங்கிறதே ஆன்மாவோ அல்லது இறைவன் அந்த உயிர் அந்த பசு பதி பாசம் இந்த மூன்றுமே எப்பவும் நிலையான பொருள், அனாதி தொட்டே இருக்குது. அது எப்பொழுதும் நிலையான அது பொருட்களாகவே இருக்கும். அப்போ முக்தி நிலையிலும் அந்த ஆன்மாவானது இறைவனோடு ஒன்றுபட்டுட்டு அப்படின்னா அது என்ன ஆகும்? இந்த ஆன்மா முக்தி நிலையை அழிஞ்சு போகுங்கிற ஒரு பேர் அங்கே ஆயிரும் இல்லையா? அதனால் இக்கொள்கையும் பொருத்தமற்றது. ஏன்னா இந்த திருவருட்பயனில் கூட அந்த உயிர்களுடைய எண்ணிக்கையை எண்ணும்போது கூட அந்த முக்தி பெற்றவர்களுடைய எண்ணிக்கையும் அங்கே இருக்குது. இப்போவும் அவங்க இறைவனோடு வேற அவங்க கலந்து இருக்காங்க. அந்த உயிர்கள் இன்னும் இருக்குது. முக்தி பெற்ற உயிர்களையும் இந்த கணக்கில் நம்ம சேர்க்கணும். அந்த அது என்ன சொல்கிறாங்கன்னா துறப்போர் தொகை அப்படிலாம் வருது. துறப்போர் தொகை நம்ம கணக்கு விடும்போது
அந்த முக்தி பெற்ற உயிர்களையும் நம்ம எண்ணணும், அவங்களும் இந்த உயிரும் இன்னும் இருக்குது, அங்கேயும் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சைவ சித்தாந்தம் அப்படி தான் சொல்லுது. அப்போ இந்த ஆன்மாவானது இந்த இறைவனோடு அது ஒன்றுபட்டுட்டு அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த இடத்துல ஆன்மா அங்கே அழிஞ்சிரும். ஒன்றுபட்டுன்னா அந்த இடத்துல ஒரு பொருள் தான் இருக்கும் இல்லையா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஆன்மாவும் இறைவனும் தோற்றம் மில் காலம் தொட்டே இரண்டு வேறுபட்ட பொருட்களாய் நின்று முக்தி நிலையில் ஒன்றாகிவிடும் அப்படின்னு சொன்னால் ஆன்மா முத்து நிலையில் அழிஞ்சு போகும். அப்போ ஆன்மாவே இனி இருக்காதுன்னு ஆயிரும். கிடையாது. முப்பொருட்களும் என்றும் அது நித்த பொருட்கள். அது அப்போ எப்போவுமே இருக்கும். அப்போ இறைவனோட ஒன்றுபட்டுட்டுன்னு நம்ம அங்கே சொல்ல முடியாது. சொன்னோன்னா ஆன்மா அந்த உயிர்களுடைய எண்ணிக்கை அங்கே இல்லாமல் போயிடும். அதுதான் அவங்க அதுவும் பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அது ரெண்டாவதாக சொல்கிறாங்க. அப்போ எனவே இக்கொள்கையும் பொருத்தமற்றது. இது பாடலில் எப்படி சொல்கிறாங்க? அந்த எந்த வரி வந்திருக்கு? எருமையாகி ஒன்றில் ஒன்று அழியும் என்ற சொற்களால் இது குறிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டாவது கருத்து. ஓகேங்களா? இப்போ முதல்ல என்ன கருத்து சொன்னாங்க? ஒரு பொருள் ரெண்டாக முதல்ல இருந்து முக்தி காலத்தில் ரெண்டும் ஒன்றாயிரும் அப்படின்னு சொன்னால் அதுவும் பொருந்தாது அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஏன் ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னா ரெண்டும் ஒரே தன்மையுடையதாக இருக்கணுங்கிற கண்டிஷன் அங்கே இருக்குது. ஆனால் ரெண்டும் ஒரு தன்மை இல்லை. இறைவனுடைய தன்மை ஆன்மாக்கள்கிட்ட இல்லை. அப்போ எப்படி அது ஒன்றாகும் அப்படின்னு அவங்க சைவ சித்தாந்தம் அந்த கொள்கையை மறுக்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொன்னாங்க? ஆன்மாவும் இறைவனும் தோற்றமில் காலம் தொட்டே ரெண்டு வேறு பொருளாக தான் இருக்குது இல்லையா? ஆனால் முக்தி காலத்தில் ஒன்று அந்த இறைவனோடு அல்லது அந்த முக்தி காலத்தில் ஆன்மா என்ன ஆகும்? அந்த இறைவனோடு ஒன்றாகிவிடும் அப்படின்னு பிற மதத்தவர்கள் சொல்கிறாங்க. அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஆன்மா முத்து நிலையில் அழிஞ்சு போகும் தான் அர்த்தமே தவிர அவங்க சொல்லக்கூடிய கருத்து பொருத்தமற்றதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்கிறாங்க? முக்தி நிலையிலும் ஆன்மா சிவத்தோடு கூடாது, அவை இரண்டும் இருவேறு பொருட்களாகவே நிற்கும் என்றால் முக்தி நிலை பயன் தரு நிலையாகாமல் பேறு என்பதே இல்லாமல் போகும். இன்னொரு வேற மதத்தவர் என்ன சொல்கிறாங்க? இந்த முக்தி நிலையில் ஆன்மா சிவத்தோடு கூடாது, அங்கேயே அப்பவும் ரெண்டு பொருளாகவே தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுவும் பொருத்தமற்றது அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. ஏன் அப்போ முக்தி நிலையிலையும் ஆன்மா சிவத்தோடு கூடாமல் ரெண்டு தனித்தனி பொருளாக இருந்துச்சு அப்படின்னா முக்தி நிலை பயன்தரு நிலை அங்கே ஆகாமல் பேரு என்பதே அங்கே இல்லாமல் போயிடும். முக்திங்கிற அந்த ஒரு இதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ இப்போ இது ஆல்ரெடி ரெண்டு பொருளாக தானே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ முக்தி நிலையிலும் சிவத்தோடு கூடாமல் தனியாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல முக்தி நிலைன்னு என்ன அர்த்தம் இருக்குது? அதில் ஒன்றும் இல்லை இல்லையா? அதனால் அதுவும் பொருந்தாதுன்னு சொல்கிறாங்க. முக்தி நிலையிலும் ஆன்மா சிவத்தோடு கூடாது, அவை இரண்டும் இருவேறு பொருட்களாகவே நிற்கும் என்றால் முக்தி நிலை பயன் தரு நிலை ஆகாமல் பேறு என்பதே இல்லாமல் போகும்னு சொல்லி சைவ சித்தாந்தம் எடுத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் பிற சமயத்தவர் சொன்ன கருத்துக்களை எப்படி மறுத்து சைவ சித்தாந்தம் சொல்கிறாங்க, அப்படி சைவ சித்தாந்தம் சொல்லுதுங்கிறது தான் இங்கே நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ முதல்ல அந்த பரம்பொருள் அப்படிங்கிற ஒரு பரம்பொருள் இரண்டு பொருளாக இருந்து முக்தி காலத்தில் ரெண்டு ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தவறு. அது பொருந்தாது. ஏன்னா ரெண்டு பொருளும் ஒன்றாகும் அப்படின்னா ரெண்டு பொருளுடைய தன்மையும் ஒரே மாதிரியாக இருக்கணும். அப்படியே இல்லை. இறைவனுடைய தன்மை ஆன்மாக்களிடத்தை இல்லை. அப்போ அதுவும் பொருந்தாது. சரி, ரெண்டாவது, ஆன்மாவும் அந்த இறைவனும் தோற்றமில் காலந்தொட்டே ரெண்டு வேறுபட்ட பொருள்களாக நின்று முக்தி நிலையில் அது ஒன்றாகும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஆன்மாங்கிறது இனிமேல் இல்லாமல் போயிடும். அது அழிஞ்சிரும். ஆன்மாங்கிறதே இல்லாமல் போயிடும். ஆனால் நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது? அது நித்த பொருட்கள். அது பதி பசு பாசம் மூணுமே நித்த பொருட்கள். அப்போ இந்த இடத்துல அதையும் நம்ம இப்போ அது பொருத்தம் இல்லை அப்படின்னு அதை சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்க? இந்த முக்தி நிலையிலும் அப்போ முக்தி நிலையிலும் ஆன்மா சிவத்தோட கூடாமல் ரெண்டும் தனித்தனியாக தான் இருக்கும் அப்படின்னா அந்த முக்தி பெறுதல்ங்கிற விஷயத்துக்கு அங்கே பயன் இல்லாத ஒரு நிலையாக ஆயிரும் அப்படின்னு அதையும் மறுத்து சொல்கிறாங்க. ஸோ எனவே இதுவும் பொருத்தமான கொள்கை ஆகாது. இக்கருத்து பாடலில் ஒன்றாது எண்ணில் ஒன்று ஆகா என்ற சொற்களால் இங்கு குறிப்பிடப்பட்டது. தீயிலே இட்டு காய்ச்சப்பட்ட இரும்பு துண்டு பழுக்க காய்ந்த நிலையில் தீயே ஆனார் போல. இப்போ தீயில இட்டு அந்த முன்னாடியே இந்த உதாரணம் நம்ம பார்த்துப்போம். இப்போ தீயில இட்டு காய்ச்சப்பட்ட அந்த இரும்பு துண்டு அந்த பழுக்க அந்த காய்ந்த நிலையில் நம்ம பார்க்கறதுக்கு அங்கே தீ மட்டும்தான் அங்கே இருக்க மாதிரி தெரியும்.
ஆனால் எதில் அந்த தீ இருக்குது, அந்த இரும்பு துண்டு தான் அந்த தீயாக நமக்கு வந்து ஜொலிக்குது இல்லையா? அதை போல ஆன்மா சிவத்தோடு கூடி சிவமே ஆகும் என்று கொண்டால் தீயினுடைய ஆற்றல் பழுக்க காய்ந்த இரும்பிற்கும் உளதாதல் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ அவங்க லாஸ்ட்டாக ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா, அதாவது முக்தி நிலையில் ஆன்மா சிவத்தோடு கூடாமல் ரெண்டும் தனித்தனியாக இருந்தது அப்படின்னா முக்திங்கிற விஷயத்துக்கும் அங்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒரு ஓமை வந்து நமக்கு சொல்கிறாங்க. தீயில இட்டு காய்ச்சப்பட்ட அந்த இரும்பு துண்டு அந்த பழுக்க காய்ந்த நிலையில் அந்த தீயே ஆனார் போல பார்க்கறதுக்கு இரும்பு துண்டு அந்த தீயில் இருக்கும்போது தீ மட்டும்தான் அங்கே இருக்க மாதிரி நமக்கு தெரியும், அந்த இரும்பு துண்டே நமக்கு தெரியாது. அதே இருந்தார் போல இந்த ஆன்மா சிவத்தோடு கூடி சிவமே ஆகும் என்று கொண்டால் அந்த தீயின் ஆற்றல் பழுக்க காய்ந்த அந்த இரும்பிற்கும் உளதாதல் இல்லை. அதுபோலவே இறைவன் ஏற்றுகின்ற இந்த ஐந்தொழிலையும் முக்தி நிலையிலும் ஆன்மாவால் ஏற்ற இயலாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த தீனால் ஆன அந்த அதாவது இந்த ஓமை சொன்னாங்க இல்லையா, அந்த ஓமை எப்படி சொல்கிறாங்க, சிவத்தோடு கூடி சிவமே ஆகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். எது இந்த ஆன்மாவானது சிவத்தோடு கூடும்போது சிவமே ஆயிரும் அப்படின்னு சொன்னால் இந்த தீயினுடைய ஆற்றல் இந்த பழுக்க காய்ந்த அந்த இரும்பிற்கும் அங்கே கிடைக்காம போயிடும். அப்போ தீ மட்டும்தான் இருக்குன்னு அங்கே தீ மட்டும்தான் இருக்கா? இல்லை, அந்த இரும்பானது அதை அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கு, அந்த தீயை வாங்கி அப்படியே தீப்பிழம்பு மட்டுமே இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஜொலிக்குது, காட்டுது. ஆனால் அதை வாங்கி வச்சிருக்குது எது, அந்த இரும்பு துண்டு தான் இல்லையா? அப்போ இந்த இறைவனும் அந்த சிவத்தோடு முக்தி காலத்தில் ஆன்மாக்கள் வந்து ஒன்றுபட்டுருவாங்க, சேர்ந்துருவாங்க, சிவத்தோடு கூடிடுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆன்மாங்கிறது அங்கே இல்லைன்னு ஆயிரும். அப்போ அதை தான் அங்கே ஓமை சொல்கிறாங்க. அப்போ தீயினுடைய ஆற்றல் அந்த பழுக்க காய்ந்த இரும்பிற்கும் உளதாதல் இல்லை. அப்போ அந்த தீயினுடைய ஆற்றல் வந்து இரும்புக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், படுக்க காய்ந்த இரும்பிற்கு முழுதாதில்லை. அது போலவே இறைவன் ஏற்றுகின்ற அந்த ஐந்தொழிலையும் முக்தி நிலையிலும் ஆன்மாவால் ஏற்ற இயலாது. இறைவன் ஏற்ற ஐந்தொழிலை ஆன்மாவால் ஏற்ற முடியுமா? ஏற்ற முடியாது. எனவே இந்த கொள்கையும் பொருத்தமற்றது. இது பாடலில் தீயின் ஒன்று இரும்பின் உரலின் அன்றாம் உயிரின் ஐந்தொழிலும் வேண்டும் அப்படிங்கிற அந்த சொற்களால் இங்கு கூறப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ வந்து தீ மட்டுமே அங்கே இருக்குது, இரும்புங்கிறதுக்கு எந்த ஆற்றலும் இல்லாமல் அங்கே போயிடும். அதுவும் வந்து தவறுன்னு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பின் உயிரும் சிவமும் ஒன்றி நிற்கும் முறைமைக்கு எதனைத்தான் ஓமை கூறுவது? சரி, இப்போ வந்து இந்த இரும்பு இந்த தீ வச்சு நமக்கு ஒரு ஓமை சொன்னாங்க. இந்த 3 கருத்துக்களையும் மறுத்து சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லுது. அப்போ எப்படி தான் இந்த முக்தி காலத்தில் உயிரும் சிவமும் ஒன்றி நிற்கக்கூடிய அந்த முறைமைக்கு எதைத்தான் நாம் ஓமை சொல்ல முடியும், எப்படி ஓமை கூறுவது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ என்று என கேட்பின் தோற்றமில் காலம் தொட்டே உயிர் ஆணவ மலத்தோடு கூடி ஒன்றுபட்டு அழியாமலும் வேறுபட்டு நீங்காமலும் இருந்த கேவல நிலையே இதற்கு ஏற்ற ஓமை ஆகும். அப்போ முக்தி நிலையில் சிவத்தோடு அந்த உயிரானது அந்த கூடியிருக்கக்கூடிய அந்த நிலைக்கு ஓமை இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இரும்பு தீ ஓமை சொன்னாங்க, அதுவும் பொருத்தமற்றன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன தான் ஓமை? அப்போ சரியான ஓமை என்ன? உயிரும் சிவமும் ஒன்றி நிற்கிற முறைமைக்கு எது தான் ஓமை நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், எப்படி வந்து இந்த அனாதியாகவே இந்த உயிர் ஆணவ மலத்தோடு கூடி ஒன்றுபட்டு கிடக்குல்ல, அப்போ ஒன்றுபட்டு கிடக்கும்போது அந்த இடத்துல உயிர் அழியாமல் தானே இருக்குது. அந்த ஆணவ மலம் அந்த உயிரை பற்றி இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஆணவ மலமும் இருக்குது, அந்த உயிர் இருக்குது, ஆனால் அதை பற்றி இருக்குது அது இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. அந்த உயிரானது ஆணவ மலத்தோடு கூடி ஒன்றுபட்டு அழியாமலும் வேறுபட்டு நீங்காமலும், அதை விட்டு நீங்கவும் இல்லை. இந்த ஆணவ மரம் உயிரை பற்றி இருக்கும்போது அங்கே 2 பொருள் அங்கே இருக்குது, ஆனால் அது வந்து அந்த உயிரை வந்து பற்றி இருக்குது இல்லையா? அப்போ அந்த ஆணவ மலத்தோடு அது கூடி நிற்கி அந்த உயிரானது ஆன்மாவானது அந்த கூடி ஒன்றுபட்டு அது அழியாமலும் வேறுபட்டு நீங்காமலும் எப்படி இருக்குது? அந்த கேவல நிலை தான் இதுக்கு ஏற்ற ஓமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி முக்தி நிலையில் அந்த சிவத்தோடு கூடி நிற்கக்கூடிய அந்த ஆன்மாவினுடைய நிலைக்கு நமக்கு எந்த ஓமை சொல்கிறாங்க? இந்த ஆன்மாவினுடைய கேவல நிலையை ஓமை சொல்கிறாங்க. எப்படி கேவல நிலையில் அந்த ஆன்மா வந்து
அந்த ஆணவ மலம் வந்து எப்படி ஆன்மாவை பற்றி நின்று கூடி நின்று அந்த ஆன்மா வந்து அதை விட்டு விலகாமலும் அதோடு ஒன்று கூடி ஒன்றுபட்டு அழியாமலும் அது எப்படி இருக்குது, அழியவும் செய்யலை, வேறுபட்டும் இல்லை, இன்னும் சேர்ந்து இருக்குது இல்லையா? அதை மாதிரி இந்த ஓமை வந்து நமக்கு சொல்கிறாங்க. இது பாடலில் ஒன்றி நின்று உணரும் உண்மைக்கு ஓமை ஆணவத்தோடு ஒன்றே என்ற சொற்களால் இது குறிக்கப்பெற்றது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது முக்தி நிலையில் உயிரும் சிவமும் ஒன்றி நிற்கக்கூடிய முறைமைக்கு இதுதான் ஓமை அப்படின்னு அவங்க நமக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. உயிர் ஆணவ மலத்தோடு கூடி ஒன்றுபட்டு அழியாமலும், அது அழிஞ்சும் போல ஆணவ மனம் மூடி இருக்கிறதுனால அது பிணிக்கப்பட்டிருக்கிறதுனால அது வந்து உயிர் அழிஞ்சிட்டான்னா உயிர் அழியலை, இப்போது இருக்கும். அனாதியிலே அந்த ஆணவ மனம் பற்றி இருக்கும்போது அந்த உயிரும் அழியலை, அந்த ஆணவத்தில் இந்த உயிர் வேறுபட்டும் போகலை, ரெண்டும் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று பிடிச்சி நிற்கி. அந்த மாதிரி தான் முக்தி காலத்தில் சிவத்தோடு ஆன்மா ஒன்றுபட்டு நிற்கும்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்த ரெண்டும் ஒன்றாயிருமா? சிவமும் உயிரும் ஒன்றா இல்லை. சிவத்தோடு ஒன்று கூடும்போது சிவமும் அந்த ஆன்மாவும் வந்து ஒன்றாகுமானா ஒன்றும் ஆகாது, அது ஒன்றும் ஆகாது, ஒன்றுபடும் ஆனால் ஒன்றும் ஆகாது. உயிர்களும் அப்படியே இருக்கும், அது அழிஞ்சும் போகாது, வேறுபட்டும் நிற்காது. அப்படிங்கிற கரெக்டான ஓமைக்கு இதை சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், சரி. அடுத்தது, செறிவமிக்க இந்த பாடலில் 4 வேறுபட்ட கொள்கைகளை கூறி அவை யாவும் பிழை உடையன என்பதையும் நிறுவிய ஆசிரியர் அவற்றை அடுத்து சைவ சித்தாந்தத்தில் கூறப்படும் கருத்துக்கு ஏற்ற ஓமையை காட்டி பிறர்கோள் மறுத்து தம்கோள் அவர் நிறுவுகிறார். அப்போ இந்த முன்னாடி சொன்னாங்க இல்லையா, 4 விஷயங்களை சொன்னாங்க இல்லையா, இது எல்லாமே பிற மதத்தினர் வந்து நமக்கு வேறுபட்ட அந்த கொள்கைகளை சொன்னாங்க இல்லையா, இது எல்லாமே 4 வேறுபட்ட கொள்கைகளை எல்லாம் கூறி இதெல்லாம் பிழையுடையது அப்படின்னு சொல்லி இந்த சைவ சித்தாந்தம் நமக்கு வந்து அதை வந்து மறுத்து நமக்கு சரியான கருத்தையே ஓமையோடு நமக்கு இங்கே எடுத்து காட்டியிருக்காங்க. முதலாவது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே பரம்பொருள் தானே பரமான்மா என்றும் ஜீவான்மா என்றும் 2ஆக பிரிந்து தோன்றும். ஜீவான்மா என்பது பிறப்பு இறப்புகளிலே உழன்று துயரம் அனுபவித்து நல்லாசிரியர்களை அடுத்து அவர்கள் உபதேசத்தால் தானும் பரம்பொருளும் ஒன்று என்பதை அறிந்து மீளவும் பரமான்மாவோடு அது கூடி ஒன்றுபட்டு போகும் அப்படின்னு கொள்கை. திரும்ப முதலாவது கருத்தை பற்றி நமக்கு சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாங்க. முதல்ல ஒரு ப்ரீஃபாக நமக்கு வந்து சொன்னாங்க இல்லையா 4 வேறுபட்ட கருத்து என்னென்னு, அதை ஒன்று ஒன்றா இப்போ சொல்ல போகிறாங்க. முதலாவது கருத்தாக பிற மதத்தினர் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, வேறுபட்ட கொள்கையுடையவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரே பரம்பொருள் தானே பரமாத்மா என்றும் ஜீவான்மா என்னும் 2ஆக பிரிஞ்சிருக்கான். அந்த ஜீவான்மா என்பது இந்த பிறப்பு இறப்புகள்லாம் உடன்று துயரம் அனுபவிச்சு அப்புறம் நல்லாசிரியர்களை அடுத்து அது உபதேசத்தை கேட்டு அதுக்கப்புறவு தானும் பரம்பொருளும் ஒன்றுங்கிறத அறிஞ்சு திரும்ப பரமான்மாவோடு கூடி ஒன்றுபட்டு போகும்னு சொல்லி பிற மதத்தவர் சொல்கிறாங்க அப்படின்னு முதலாவது கருத்தை இங்கே வைக்கிறாங்க. அப்போ இந்த கொள்கையை இப்போ சைவ சித்தாந்தம் எப்படி மறுக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறாங்க. இக்கொள்கை பொருந்தாது என்பதை உணர வைக்கிறார் ஆசிரியர். ஒரே பொருள் 2ஆயிற்று எனில் 2ற்கும் குணம் ஒரே தன்மையாய் இருத்தல் வேண்டும். இப்போ வந்து ஒரு பொருளிலிருந்து தான் ஒன்று வந்திருக்கு, மற்ற பொருள் வந்திருக்குன்னா அதே தன்மை தானே அங்கே இருக்கணும், அதே குணம் தானே இருக்கணும். அப்படி இல்லையே, இறைவனுடைய தன்மை வேறு, ஆன்மாவினுடைய தன்மை வேறு. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. இக்கொள்கை பொருந்தாது. ஒரே பொருள் 2ஆயிற்று எனில் 2ற்கும் குணம் ஒரே தன்மையாய் இருத்தல் வேண்டும். பரமான்மாவின் குணம் ஜீவான்மாவில் காணப்படுவது இல்லை, அதனால் அது பொருந்தாது. அல்லாமலும் முத்தி நிலை அடைந்த பின்பும் ஜீவான்மா மீள பிறத்தலும் கூடும் என்ற குறைபாடும் இக்கொள்கையில் உள்ளது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த முக்தி நிலை அடைஞ்ச பிறகும் இந்த ஜீவாத்மாக்கள் மீள பிறப்பாங்க, திரும்பவும் பிறப்பாங்க அப்படிங்கிற அந்த குறைபாடு அந்த கொள்கையில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் குறைபாடு உடையதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த கருத்து ஏகான்மவாதம் என வழங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏகான்மவாதம் தான், ஏகான்மவாதிகள் சொல்லக்கூடிய அந்த வாதம் தான் இது. அப்போ இதை சைவ சித்தாந்தம் இந்த கருத்து பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க ஏகான்ம வாதத்தினர் என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு பொருள் அந்த பரமான்மா அப்படிங்கிற அதாவது ஒரே பரம்பொருள் தான் பரமான்மா ஜீவான்மா அப்படின்னு 2ஆக பிரிஞ்சு தோன்றியிருக்கு. இந்த ஜீவான்மா பிறப்பிறப்புகள்லாம் பட்டு கஷ்டப்பட்டு அனுபவிச்சு ஆசிரியருடைய இதெல்லாம் கேட்டு உபதேசத்தை கேட்ட பிறகு திரும்பவும் தான் வந்து பரம்பொருள் அப்படிங்கிற அது உணர்ந்து இந்த பரமான்மாவோட போய் அது ஒன்றுபடும் அப்படின்னு சொல்லி ஏகான்மவாதிகள் அவங்க கருத்தை வைக்கிறாங்க.
அப்போ சைவ சித்தாந்தவாதிகள் அதை எப்படி மறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரே பொருள் ரெண்டாக வந்திருக்கு, எப்படி பரம்பொருள் வந்து பரமான்மா ஜீவான்மான்னு வந்திருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா. அப்போ ஒரு பொருள் ரெண்டாச்சு அப்படின்னா அந்த 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 பொருள் இருக்கு இல்லையா, அதனுடைய தன்மை தானே அந்த ரெண்டாவது பொருளையும் இருக்கணும். ஆனால் அப்படி இல்லையேன்னு இவங்க சொல்கிறாங்க. ஒரே பொருள் இரண்டாயிற்று எனில் இரண்டிற்கும் குணம் ஒரே தன்மையாய் இருத்தல் வேண்டும். ஆனால் பரமான்மாவின் குணம் ஜீவான்மாவில் காணப்படுவது இல்லை, ஆதலால் இது பொருந்தாது அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. யார்? சைவ சித்தாந்தம் அது மறுக்குது. ஏகான்மவாதிகளுடைய வாதத்தை சைவ சித்தாந்தம் மறுக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்தி நிலை அடைஞ்ச பிறகும் இந்த ஜீவாத்மா மேல பிறக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஏகான்மவாதிகள் சொல்கிறாங்க. அப்போ முக்தி அடைஞ்ச பிறகு மீள பிறத்தலும் கூடுங்கிற குறைபாடும் அவங்களுடைய கொள்கையில் இருக்குது. அதுவும் சரி பொருத்தமற்றதுன்னு ஏகான்மவாதத்தை சைவ சித்தாந்தம் இப்படி மறுக்கு. ஓகே, இது கருத்தை மறுத்தாச்சு. அடுத்தது இரண்டாவது கருத்து. ஆன்மா வேறு சிவம் வேறு, அவை இரண்டும் தோற்றமில் காரம் தொட்டே வேறுபாடு உடையன. ஆனால் முக்தி நிலை அடைந்த ஆன்மா சிவத்தோடு ஒன்றாகிவிடும். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன்மா வேறு சிவம் வேறு, அவை இரண்டுமே தோற்றமில் காரந்தொட்டே வேறுபாடு உடையது. ஆனால் முக்தி நிலை அடைந்த அந்த ஆன்மா சிவத்தோடு ஒன்றாகிவிடும். அப்போ முக்தி நிலையில் இக்கொள்கையின்படி ஆன்மா அழிந்து போகும். அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ஆன்மா வேறு சிவம் வேறு, ரெண்டுமே அனாதியாக இருக்குது, சரி, ஆனால் முக்தியில் ரெண்டும் ஒன்றாயிரும்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ இவங்க யார் சொல்கிறாங்கன்னா, இவங்க சொல்கிறவங்களுக்கு பேர் ஐக்கியவாத சைவர். அவங்க தான் இப்படி சொல்கிறாங்க. முதல்ல சொன்னது ஏகான்மவாதிகள், இது ரெண்டாவது கருத்தை சொல்கிறது ஐக்கியவாத சைவர்கள் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சரி ரெண்டாவது கருத்து ஆன்மா வேறு சிவம் வேறு, அதை ஒத்துக்கிட்டாங்க. அவை ரெண்டுமே தோற்றம் காலந்தொட்டே வேறுபாடாக இருக்குன்னு அதை ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் முக்தி நிலையில் உள்ள விஷயத்தில் அவங்க வந்து தர்க்கம் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய கருத்து வேறுபட்டதாக இருக்குது. எப்படி? முக்தி நிலை அடைந்த ஆன்மா சிவத்தோடு ஒன்றாகுங்கிறாங்க. அப்போ முக்தி நிலையில் அந்த ஆன்மா வந்து சிவத்தோடு ஒன்றாகும் அப்படின்னா அந்த ஆன்மா அந்த இடத்துல இருக்காது, ஆன்மா அழிஞ்சு போகும். எனவே பெறுவான் ஒருவன் இல்லை, ஆகவே பேரும் இல்லை, ஈவான் இல்லை, ஏற்பானும் இல்லை, ஆகவே முக்தி நிலை என்பது பயனற்ற நிலை என்றாகும். இது ஐக்கியவாத சைவருடைய கருத்தாகும் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே என்ன அர்த்தம்? இந்த முக்தி நிலையில் ரெண்டும் ஒன்றாயிட்டு அப்படின்னா ஆன்மா அங்கே அழிஞ்சு போயிடும். ரெண்டும் ஒன்றா, சிவமும் ஆன்மாவும் ஒன்றாயிட்டுன்னா அங்கே ஏதாவது ஒரு பொருள் தான் இருக்கும். ஒன்றாயிட்டுனாலே அங்கே ஒன்றாயிரும், ரெண்டும் ஒன்றாயிரும். அப்போ அந்த இடத்துல வந்து சிவம் இருக்கும், ஆனால் ஜீவன் இருக்காது, ஆன்மா இருக்காது. ஆனால் அப்படி இல்லை. நம்முடைய சைவ சித்தாந்தம் நித்த பொருட்களாக மூன்றையும் சொல்லியிருக்கு. எப்போவுமே இருக்கக்கூடிய பொருள் இல்லையா, பதி பசு பாசம் நித்த பொருள். அப்போ முக்தியில் போய் ஒன்றாயிட்டுன்னு அவங்க வந்து ஐக்கியவாத சைவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதுவும் பொருந்தாது அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா அது அந்த இடத்துல ஆன்மா ஒன்றுபட்டு ஆயிட்டு அப்படின்னா முக்தி நிலையில் ஆன்மா இல்லாமல் போயிடும். அதனால் அதுவும் சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து மூன்றாவது கருத்துக்கு நம்ம வந்து பார்க்கலாம். மூன்றாவது கருத்து யார்? சிவசமவாதிகள் என்ன கருத்து கொள்கையை சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பரமான்மாவோடு ஜீவான்மா ஒன்றுபட்டு முத்தி நிலையில் இல்லாமல் போகும் என்று கொள்ள வேண்டாம். பரமான்மாவோடு ஜீவாத்மா ஒன்றுபட்டு முத்தி நிலையில் இல்லாமல் போகும் அப்படின்னு நம்ம கொள்ள வேண்டாம். எப்போதும் ரெண்டும் ரெண்டு பொருளாகவே நிலைபெறும் என்றால் என்ன? அவ்வாறு கூறப்படுகின்ற நிலைமை ஒரு பொருட்டாகாது. கட்டு நிலையிலும் இரண்டு பொருட்கள் உள்ளன, முக்தி நிலையிலும் அதே இரு பொருட்களும் தனித்தனியாக முன்னிருந்தபடியே உள்ளன என்ற போது வீடு பேறு என்ற சொல்லுக்கே அங்கு பொருள் இல்லாமல் போகும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பரமான்மாவோடு ஜீவான்மா ஒன்றுபட்டு முக்தி நிலையில் அது வந்து ஒன்றுபட்டு ஆகாமல் போயிடும் அப்படின்னும் ஒன்றுபட்டு அது வந்து முக்தி நிலையில் இல்லாமல் போகும்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். எப்போதுமே ரெண்டும் ரெண்டு பொருளாகவே நிலைபெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அப்படி கூடுற நிலைமை வந்து ஒரு பொருட்டாகாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்? அந்த கட்டு நிலையிலும் ரெண்டு பொருள் இருக்குது, முக்தி நிலையிலும் அதே ரெண்டு பொருட்களும் தனித்தனியாக முன்னிருந்தபடியே உள்ளன அப்படின்னு சொன்னால் வீடு பேருங்கிற அந்த பேருக்கு அங்கே அந்த ஒரு பொருள் இல்லாமல் போயிடும். அவங்க என்ன சொல்கிறாங்க, கட்டு நிலையிலையும் ரெண்டு பொருளாக நிற்கி முக்தி நிலையிலையும் ரெண்டு பொருளாக நிற்கின்னு அவங்க சொல்கிறாங்க. யார்? இந்த சிவசமவாதிகள். அப்போ அதுவும் பொருத்தமற்றது. ஏன்னா அப்படி இப்போவும் ரெண்டாக இருக்குது அப்போவும் ரெண்டாக இருக்குன்னா இங்கே முக்திக்குங்கிற ஒரு பேச்சுக்கே அங்கே ஒரு பொருள் இல்லாமல் போயிடும். ஆன்மா பரம்பொருளோடு பொருந்தி இடையரா இன்பத்தில் திளைப்பதுதான் வீடு பேறு என்று சொல்லத்தகும் நிலை அல்லாத போது
முக்தி நிலை பயனும் பேரும் அற்ற நிலையாகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த அதாவது இரண்டரை வேறரை அதை என்ன சொல்லுவாங்க, அந்த சிவமும் அந்த ஆன்மாவும் இரண்டரை கலந்துருக்கும் இல்லையா. அது ஒன்றாகி இல்லாமல் வேறாகி இல்லாமல் அது கலந்து இருக்கக்கூடிய ஒரு இதாக அந்த முக்தி நிலையில் அங்கே இருக்குது இல்லையா. அப்போ இரண்டரை அது கலந்து இருக்குது. அப்போ இதை என்ன சொல்கிறாங்க, ஆன்மா பரம்பொருளோடு பொருந்தி இடையரா இன்பத்தில் தலைப்பது தான் வீடு பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அல்லாத போது முக்தி நிலையினால் பயனும் பேரும் அற்ற நிலை இது அப்படின்னு அவங்க இந்த மூன்றாவது கருத்து சிவசமவாதிகள் அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, உண்மையாகவே முக்தி காலத்தில் என்ன அந்த சிவத்தோடு அந்த ஆன்மா ஒன்றாகவும் இல்லாமல் வேறாகவும் இல்லாமல் அது ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கும் இல்லையா. அந்த இப்போது தண்ணியில் உப்பு கலந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலந்து இருக்கும் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அப்போ இங்கே இதுவும் கருத்தை பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நான்காவது கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ பரம்பொருளோடு பொருந்தி இடையரா இன்பத்தில் இந்த இங்கே இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, முக்தி நிலையிலும் அதே ரெண்டு பொருளும் தனித்தனியாக இருக்குது அப்படின்னா, முதல்லையும் தனித்தனியாக கட்டு நிலையில் இருக்குது, முக்தி நிலையிலையும் தனித்தனியாக தான் இருக்குது அப்படின்னா அங்கே முக்திங்கிற பேருக்கே அங்கே பொருளும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு இங்கே ஆயிரும் இல்லையா. அப்போ அது இன்பத்தில் தலைக்குது அப்படிங்கிற அந்த பொருளுக்கு ஏதாவது ஒரு சொல்லுக்கு பொருள் இருக்கா, அது இல்லை. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, நான்காவது கருத்து என்ன, உலகில் இட்டு காய்ச்சப்பட்ட அந்த இரும்பு தீயின் செம்மை நிறத்தையும் வெப்பத்தையும் பெற்று தீ கங்கு போலவே அதுக்கு ஆகிவிடுகிறது. இப்போ உலையில் இட்ட அந்த காய்ச்சப்பட்ட அந்த இரும்பு தீயினுடைய அந்த செம்மை நிறத்தையும் அந்த வெப்பத்தையும் அது வாங்கிக்கிட்டு அது தீ கங்கு போல் அந்த தீ பிளம்பா அது காட்சியளிக்க இல்லையா, அதை சொல்கிறாங்க. ஸோ ஆன்மாவும் சிவத்தோடு கூடிய நிலையில் சிவமாகவே மாறிவிடும். தீயின் தன்மையை இரும்பு எய்துகிறது. அந்த நிலையில் தீயும் உண்டு இரும்பும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்மாவும் சிவத்தோடு கூடிய நிலையில் சிவமாகவே மாறிவிடும் அப்படின்னு சொல்லும்போது இந்த தீயினுடைய தன்மையை இரும்பு எய்துகிறது, சிவத்தினுடைய தன்மையை அந்த ஆன்மா எய்துகிறது. அதுக்கு ஓமையா தீயின் தன்மையை இரும்பு எய்துகிறது. அந்த நிலையில் தீயும் உண்டு இரும்பும் உண்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதாவது வேறற ரெண்டுமே கலந்து சிவத்தோடு ஆன்மா வேறற கலந்து இருக்கும். அப்போ உயிரும் இருக்கும் இறைவனும் இருப்பான், சிவனும் இருப்பான் உயிரும் இருக்கும். ஏன்னா நித்த பொருட்கள், அதுதான் நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. அது அனாதி நித்த பொருட்கள், முப்பொருளும் நித்த பொருள். அப்போ இந்த முக்தி நிலையிலும் எப்படி இந்த தீயினுடைய தன்மையை இரும்பு வாங்கிக்கிட்டு தீயும் இருக்குது அங்கே இரும்பு இருக்குன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி முக்தி காலத்தில் அந்த சிவமும் இருக்கும் அந்த ஆன்மாவும் ஆகி அந்த உயிரும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் பொருந்துவதன்று. தீயினால் பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த அந்த இரும்பு தீ செய்யும் தொழிலை அது செய்வது இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்க, தீயினால் பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த இரும்பு தீ செய்யக்கூடிய தொழிலை அது செய்தானா இல்லை. தீ வெப்பத்தை கொடுக்கும், இரும்பு அதனை ஏற்குது. புரியுதுங்களா. அப்போ இரும்பு அது ஏற்றுக்கிடுது. ஆனால் தீ செஞ்சதை இதால் செய்ய முடியுமா, இல்லை. ஏன்னா இறைவனுடைய தன்மை வேறு ஆன்மாவுடைய தன்மை வேணும், ஒத்த தன்மை அங்கே இல்லை. அதே மாதிரி இங்கே தீ வெப்பத்தை கொடுக்குது, இரும்பு அதனை ஏற்கக்கூடிய நிலையில் தான் அது இருக்கும். அப்போ இரும்பே அந்த வெப்பம் தருகிற தொழிலை செய்ய முடியுமா, இந்த இறைவன் மாதிரி இந்த ஆன்மாக்கள் ஐந்தொழிலை செய்ய முடியுமா, முடியாது. அதைத்தான் இங்கே ஓமை சொல்கிறாங்க, இரும்பே வெப்பம் தருகிற தொழிலை செய்யாது. அதுபோலவே முதல்வன் உயிர்களின் பொருட்டு ஐந்தொழிலும் செய்வான். உயிர்களுக்கு ஐந்தொழில் நடத்தும் வல்லமை ஒருபோதும் வருவது இல்லை. உயிருக்கு அந்த வல்லமை உண்டு என்று கொண்டால் சிவத்துக்குரிய முதன்மை கெடும். இப்போ உயிருக்கு அந்த வல்லமை இருக்குது அப்படின்னா சிவத்துக்குடைய அந்த முதன்மையே கெட்டுப்போகும் இல்லையா. அப்போ இறைவன் ஒருவனே உளன், அவனுக்கு ஈடும் இல்லை எடுப்பும் இல்லை என்கிற கொள்கை மறுக்கப்படும். அப்போ அவன் ஒருவன் தான் இறைவன், அவனுக்கு ஈடு யாரும் கிடையாது, எடுப்பும் இல்லை ஈடும் இல்லை அப்படிங்கிற கொள்கையினால் இங்கே மறுத்து சொல்லியிருக்காங்க. எனவே இக்கொள்கையும் பொருத்தமற்ற கொள்கையே. இங்கு மறுக்கப்பட்ட கொள்கை சிவசங்கராந்த வாதம் அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போது இந்த சிவத்தோடு முக்தி நிலையில் ஆன்மா இரண்டரை சிவத்தோடு கலந்து இருந்தாலும் அந்த இடத்துல சிவமும் இருக்குது ஆன்மாக்களும் இருக்கின்றனர்
ஏன்னா திருவருட்பயனில் நம்ம படிக்கலாம் அந்த உயிர்களுடைய தொகையை எப்படி கணக்கு பண்ணணும் அப்படிங்கிறல அந்த இடத்துல சொல்கிறாங்க. யாரெல்லாம் முக்தி பெற்றிருக்காங்களோ அந்த முக்தி பெற்ற உயிர்களும் இருக்குது, அதையும் நாம் கணக்குக்கு எடுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போவும் உயிர் இருக்குது, ஏன்னா உயிர் அனாதி தானே, நித்த பொருள் தானே. அப்போ அந்த முக்தியாகி அங்கே இருக்குது, முக்தி அடைஞ்ச உயிர்கள் முக்தியாகி அந்த இடத்துல அங்கே இருக்குது இறைவனோட. அப்போ அதையும் நாம் கணக்குக்கு எடுக்கணும். இனி எத்தனை பேர் முக்தி அடைய போகிறாங்களோ, இனி முக்தி அடைஞ்சவங்க எத்தனையோ எல்லாரையும் கணக்குக்கு எடுக்கணும்னு திருவருட்பயனில் ஒரு குறளில் இருக்குது. ஸோ அப்போ இதை தான் சொல்கிறாங்க. ஸோ உயிர் எப்போவுமே இந்த சிவத்தோடு ஒன்றி போகணும்னா அந்த ஆன்மா அழிஞ்சிரும்னு அர்த்தம் ஆயிரும். அது கிடையாது, இரண்டரை கலந்து இருக்கும் அப்படின்னா. ஒன்றாயும் இல்லாமல் வேறாயும் இல்லாமல் இரண்டரை கலந்து இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம ஒன்றாக கலந்துட்டு அப்படின்னா அந்த இடத்துல அப்போ ரெண்டும் ஒரு தன்மையுடையதாக இருக்கா? அப்படியும் இல்லை, அதுவும் நடக்காது. அங்கே ரெண்டு வேறுபட்ட தன்மையுடையது. இறைவனுடைய ஐந்தொழில ஆன்மாவில் பண்ண முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. பின்ன எப்படி ரெண்டும் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சிவசங்கராந்த வாதத்தையே அவங்க மறுக்கிறாங்க. இவ்வாறு 4 கொள்கைகள் மறுக்கப்பட்ட பின்னர் ஆசிரியர் ஓர் ஓமையின் மூலம் சித்தாந்த கொள்கையை விளக்குகிறார். கேவல நிலையில் உயிர் ஆணவ மலத்தோடு ஒன்றுபட்டு இருந்தும் தான் அழியாமலும், ஆணவ மலத்தை விட்டு இரண்டுபட்டு நீங்காமலும் இருக்கிறது. நல்ல ஒரு ஓமை சொன்னாங்கல்ல, கேவல நிலையில் உயிர் ஆணவ மலத்தோடு ஒன்றுபட்டு இருக்கும்போது தான் அழிஞ்சும் போல அதுக்கு அது பிடிச்சிருக்கு, அது பற்றி இருக்குது, அந்த ஆணவமனம் உயிரை பற்றி இருக்குது, அப்பவும் அந்த உயிர் அழியாமல் இருக்குது. அதே மாதிரி இப்போ முக்தி நிலையில் சிவத்தோடு ஒன்றி இருக்கும்போதும் அந்த உயிர் இருக்கும், அழியாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த கேவல நிலையில் உயிர் அழியவும் இல்லை, ஆணவ மலத்தை விட்டு அது வேறுபட்டு ரெண்டுபட்டு அது வேறாகவும் நிற்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த உயிருக்கும் ஆணவத்துக்கும் வேறுபாடு தெரியாத அளவுக்கு உயிரே ஆணவமாகியும் ஆணவமே உயிராகியும் தோற்றமளித்தாலும் இரண்டின் தன்மையும் கெடாமல் உள்ளது. அப்போ அடுத்த விஷயத்தை பாருங்கள். அந்த ரெண்டு சேர்ந்துருக்கிறதுனால அந்த ஆணவ மலத்தை விட்டு அந்த உயிருக்கும் ஆணவத்துக்கும் வேறுபாடு தெரியாத அளவுக்கு அந்த உயிரே ஆணவம் மாதிரி தெரியுது, ஆணவ மலமே உயிர் மாதிரி தெரியுது. அப்படி இருந்தாலும் இரண்டின் தன்மையும் கெடாமல் உள்ளது. அப்போ ரெண்டுக்கும் வேறுபட்ட தன்மை, ரெண்டு தன்மையும் இருக்குது. முக்தி அடைஞ்சாலும் ரெண்டு தன்மையும் அங்கே இருக்கும், உயிர் தன்மையும் அங்கே இருக்கும், சிவத்தினுடைய தன்மையும் அங்கே வேறுபட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? பட் வேற அது ஒன்றாயும், ஏன்னா அது ஒன்றாயின்னு சொல்ல முடியாது, வேறுபட்டுன்னு சொல்லாமல் இரண்டரை கலந்து தான் சிவத்தோடு முக்தி நிலையில் அந்த ஆன்மக்கள் சிவத்தோடு கலக்கிறாங்க இல்லையா? அப்போ அதை தான் அப்போ உயிரினுடைய தன்மை அங்கே இருக்கும், தன்மை கெடாமல். எப்படி இங்கே அந்த ஆணவமே உயிராகியும் உயிரே ஆணவமாகியும் தோற்றமளித்தாலும் இரண்டின் தன்மையும் கெடாமல் உள்ளது. கேவல நிலையில் ஆணவத்தோடு ஒன்றுபட்டிருந்த நிலை இழிவானது. ஒரே ஒரு வித்தியாசம், இதை ஓமை கேவல நிலையில் உயிர் இருக்கக்கூடிய நிலையை தான் இங்கே முக்தி நிலையில் எப்படி ஆன்மா இறைவனோட சேர்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு ஓமை சொல்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த கேவல நிலையில் ஆணவத்தினுடைய அந்த ஆணவத்தோடு கூடியிருக்கக்கூடிய அந்த நிலை ஒரு இழிவான நிலை. ஆனால் முக்தி நிலையில் ஆன்மா சிவத்தோடு ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய அந்த நிலை உயர்வானது. அது வித்தியாசம் இல்லையா? பட் ஒரு கம்பேரிசனுக்காக நமக்கு அது ஓமையாக சொல்கிறாங்க. இது ஒன்று தவிர கேவல நிலையில் உயிருக்கும் ஆணவத்துக்கும் உள்ள தொடர்பே முக்தி நிலையில் உயிருக்கும் சிவத்துக்கும் உள்ள தொடர்பு என ஓமை காட்டின் அதுவே பொருத்தமான கருத்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரே ஒரு வித்தியாசம்தான், அதாவது ஆணவத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கேவல நிலையில், அந்த பெத்த நிலையில் அல்லது கட்டு நிலையில் என்ன அது அந்த அனாதி நிலையில், அந்த அனாதி நிலையில் அந்த கேவல நிலையில் அந்த ஆணவமும் அந்த ஆணவத்தோடு அது ஆன்மா சேர்ந்துருக்குலே, அது ஒரு இழிவான நிலை. ஆனால் முக்தி நிலையில் அந்த ஆன்மா சிவத்தோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிலை உயர்வானது. ஆனால் ரெண்டுக்குள்ள தொடர்பு எப்படி இந்த கேவல நிலையில் ஆணவத்துக்கும் அந்த ஆணவத்துக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள என்ன தொடர்போ அதே மாதிரி தான் சிவத்தில் அந்த முக்தி நிலையில் சிவத்துக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு, அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. அதை ஓமே நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாயுமான அடிகள் தாம் ஏற்றிய எண்ணாட்கண்ணியில் ஆணவத்தோடு அத்துவிதம் ஆனபடி மெய்ஞான தானுவினோடு அத்துவிதம் சாரும் நாள் என்னாலோ அப்படின்ட்டு கூறியுள்ளது இங்கு நினையத்தக்கது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போ இங்கே பலவிதமான கொள்கைகளை சொல்கிறாங்க. அதாவது யார் முதல்ல இந்த சிவசங்கராந்தவாதிகள் சொன்னது, அப்புறம் வேறு நால்வருடைய கொள்கையை இங்கே சொல்கிறாங்க இல்லையா? அதாவது உங்களுடைய கொள்கையை எப்படி மறுக்கிறாங்க
சிவ சங்கராந்தவாதிகள் என்ன சொல்கிறாங்க, சைவ சித்தாந்த சிவ சங்கராந்தவாதிகள், அப்புறம் இந்த சிவ சமவாதிகள், இப்படிலாம் மற்ற வேறுபட்ட கருத்துக்களை அவங்க எப்படி சொல்கிறாங்க. ஐக்கியவாத சைவர்கள் இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை சைவ சித்தாந்தம் மறுத்து உண்மை கருத்துக்களை நமக்கு சரியான ஒரு ஓமையோடு நமக்கு இங்கே சொல்லி நமக்கு காட்டியிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.